டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரிய வழக்கில் தற்போது ஊழலுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக அரசு வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 60 மணி நேரம் சோதனை நடத்தி பெண் அதிகாரிகளை நள்ளிரவு வரை சிறைபிடித்துள்ளனர் என்று தமிழக அரசு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. மேலும் தமிழக அரசு சோதனை நடத்தியது இல்லையா என்று நீதிபதிகளும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். மத்திய அரசும் மாநில அரசும் என்னென்ன வாதங்களை முன்வைத்தன, விவரங்கள் என்னென்ன? வணக்கம். டாஸ்மாகில் நடந்த அந்த முறைகேடுகள் தொடர்பாக கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் அமலாக்கத்துறையினர் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் விசாரணை சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையின் இறுதியாக சில ஆவணங்களை கைப்பற்றிய அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானம் கொள்முதல் செய்தது, உரிமங்கள் வழங்கியது போன்றவற்றில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதால் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக ஒரு விளக்க அறிக்கையும் அமலாக்கத்துறை தரப்பில் வெளியிடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த அந்த சோதனையை சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்றும், அந்த ஆவணங்கள் பறிமுதல் நடவடிக்கையை சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பிலும் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் முதலில் நீதிபதி MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பின்னர் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கின் விசாரணையிலிருந்து விலகுவதாக அறிவித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஒப்புதலுடன் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அடங்கிய அமர்வுக்கு விசாரணையானது மாற்றப்பட்டது. இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஆர்வலர் முரளிதரன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் மோகன்தாஸ் ஆகியோர் தரப்பில் இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதற்கிடையில் அமலாக்கத்துறை தரப்பிலும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த பதில் மனுவில் தமிழக அரசினுடைய மனுவானது விசாரணைக்கு உகந்ததல்ல, அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதும் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் அமலாக்கத்துறையினுடைய பதில் மனுவுக்கு பதிலளிப்பதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். அது மட்டுமல்லாமல் 60 மணி நேரம் சோதனை நடத்தி பெண் அதிகாரிகளை நள்ளிரவு வரை அமலாக்கத்துறையினர் சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள். இது மனித உரிமை மீறல் என்ற ஒரு வாதத்தை தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தமிழக காவல்துறை இதுபோன்று சோதனை நடத்தியது இல்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அத்துடன் அரசு என்பது மக்களுக்காகத்தான், ஊழலுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள். மத்திய அரசு தரப்பில் டெல்லியில் இருந்து ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் தன்னுடைய வாதத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்ற ஒரு வாதத்தை பதிவு செய்தார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பதில் மனுவுக்கு பதிலளிப்பதற்கு அவகாசம் வழங்கி வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஏப்ரல் 8 மற்றும் 9 ஆகிய 2 தேதிகள் இந்த வழக்கில் இறுதி விசாரணை நடத்தப்படும். 2 தரப்பு வாதங்களையும் நிறைவு செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தி விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறையின் சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கும் வகையில் தமிழக அரசு வழக்கு தொடுத்திருப்பதாகவும், தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு டாஸ்மாக் தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். அமலாக்கத்துறையோட பதில் மனு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். சுரேஷ் வணக்கம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குக்கு பதிலளித்து அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் அமலாக்கத்துறையினுடைய சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சோதனை நடத்துவதற்கான வாரண்டை காட்டி வலுக்கட்டாயமாக கையெழுத்து பெற்றதாக தமிழக அரசு கூறியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை மறுத்த அமலாக்கத்துறை சோதனைக்கான வாரண்டை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. சோதனைக்கு எதிராக அமலாக்கத்துறையிடம் முறையிடக்கூடிய மாற்று வாய்ப்பு இருந்த போதும் கூட நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடியது தவறு என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையில் மட்டுமே சோதனை நடத்தப்பட்டதாகவும், எந்த ஆதாரங்களும் இல்லாமல் சோதனை நடத்தவில்லை என்றும் அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியிருக்கிறது.
சோதனையின் போது அதிகாரிகள் உணவருந்துவதற்கு ஓய்வெடுப்பதற்கு அனுமதி வழங்கிய பிறகே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் டாஸ்மாக் அதிகாரிகளின் சுதந்திரத்தை மீறியதாக அதன் நிர்வாக வழக்கு தொடர முடியாது என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண் அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் பாதுகாப்பான முறையில் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் ஆதாரங்களை சேகரிப்பதற்காகத்தான் அவர்களுடைய மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பதில் மனுவில் அமலாக்கத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. சட்டப்பூர்வமான சோதனையை முடக்கக்கூடிய நோக்கில் சட்டவிரோதமாக சிறைபிடித்ததாகவும் துன்புறுத்தியதாகவும் குற்றச்சாட்டுகளை கூறி தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தனது பதில் மனுவில் கோரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 68,080 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 90 நாளில் சவரனுக்கு 11,000 ரூபாய் அதிகரித்த தங்கம் விலை. நாளுக்கு நாள் விலை ஏறுவதால் தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு ஜாக்பாட். தமிழ்நாட்டில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது சுங்க கட்டண உயர்வு. 40 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 50 ரூபாய் வரை கட்டணம் உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம். சுங்க கட்டணம் உயர்வு எதிரொலியாக கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை உயர்வு. இறக்குமதி செலவு அதிகரித்ததால் விலையை உயர்த்தும் சூழல் என வியாபாரிகள் விளக்கம். கும்பகோணம் வெற்றிலை தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு அட்டார்னி வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்பானை வெளியீடு. குரூப் 1 முதல்நிலை தேர்வு வரும் ஜூன் 15ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. திருச்சியில் கட்டப்படும் நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு காலம் கனிந்து வரும். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்த ஆதவர்ஜுனா கருத்து மார்ட்டின் மகன் கண்டனம். அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டால் வழக்கு தொடரப்படும் என ஜோஸ் சார்லஸ் எச்சரிக்கை. நகை அடகுக்கான ஆர்பிஐ வெளியிட்ட புதிய விதிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும். மாநிலங்களவையில் மதிமுக எம்பி வைகோ வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி அருகே தர்பூசணி பழத்தில் ஊசி மூலம் நிறமி சேர்க்கப்படுகிறதா என ஆய்வு. தர்பூசணி பழத்தை அறுத்து நிகழ்விடத்திலேயே சாப்பிட்டு பார்த்த அதிகாரிகள். கடலூர் மாவட்டம் முழுவதும் 25 வட்டாட்சியர்கள் இடமாற்றம். மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அதிரடி உத்தரவு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. வழக்கில் இறுதி விசாரணை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு தள்ளிவைப்பு. ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் இன்று முதல் இ-பாஸ் நடைமுறை அமல். கோடை விடுமுறைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை. நீலகிரியில் புதிய கட்டுப்பாடுகளுடன் அமலுக்கு வந்த இ-பாஸ் நடைமுறை. சோதனை சாவடியில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருக்கும் வாகனங்கள். மயிலாடுதுறையில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீரேட்டேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா. சிவவாத்தியங்கள் முழங்க மங்கள இசையோடு முளைப்பாரி ஊர்வலம்.
மாவட்டம் பேலூர் தான் தோன்றீஸ்வரர் கோயிலை முற்றுகையிட்ட மக்கள். அறங்காவலர் குழு நியமனம் செய்வதில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக மக்கள் வாக்குவாதம். விருகம்பாக்கம் வழக்கறிஞர் கொலை வழக்கு கைதிகள் சென்னை அழைத்து வரப்பட்டனர். வானகரம் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தும் காவல்துறை. செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக்கொள்ள மறுத்ததால் இளைஞர் கொலை. ஏரியில் வீசப்பட்ட இளைஞர் உடல் மீட்பு. 3 பேரை பிடித்து விசாரிக்கும் செய்யாறு காவல்துறை. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ரேஷன் கடையை உடைத்த மக்னா யானை. யானையை பார்த்ததும் தூக்கத்தில் எழுந்து ஓடிய இளைஞர்கள். புதுக்கோட்டை அருகே முதலாம் பராந்தக சோழன் கால கல்வெட்டு சிற்பங்கள் கண்டெடுப்பு. 1100 ஆண்டு பழமையான கற்றளி கோயில் கட்டுமானங்கள் குறித்து தொல்லியல் துறை ஆய்வு. சென்னையில் IPL போட்டியின் போது செல்போன் திருடிய 4 சிறார்கள் உட்பட 8 பேர் கைது. 36 செல்போன்கள், ஒரு ஐபேட் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரிக்கும் திருவல்லிக்கேணி போலீசார். திருச்சி அருகே அரசு பள்ளியில் நண்பர்களுடன் மது அருந்திய போலீஸ். முகம் சுழிக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் சிதறி கிடந்த மது பாட்டில்கள், ஊறுகாய், பிரியாணி பொட்டலங்கள். சென்னை மாநகராட்சியில் 2750 கோடி ரூபாய் சொத்து வரி வசூல். 2000 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து வரி வசூலிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. நாடு முழுவதும் ஜூன் மாதம் வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என கணிப்பு. வணிக சிலிண்டர் விலை 43 ரூபாய் 50 காசு குறைந்து 1921 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை. வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. நெல்லை நெல்லையப்பர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம். தனது இல்லத்திலிருந்து 140 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள ஆனந்த் அம்பானி. இன்னும் 4 நாட்களில் ஆனந்த் அம்பானி துவாரகா சென்றடைய உள்ளார். மலேசியா தலைநகர் கோலாலம்பூரின் புறநகர் பகுதியில் எரிவாயு குழாயில் கசிவு ஏற்பட்டு பயங்கர தீ விபத்து. 33 பேர் படுகாயம். தீயை அணைக்கும் பணி தீவிரம். IPL T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் லக்னோ மற்றும் பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. லக்னோவில் உள்ள மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டி.